கண்ணே வெள்ளையம்மா இல்ல புனிதா. அன்பே வா. பம்பளிக்கு யாரு இவங்க பள்ளிக்கூடத்துல லீவுக்கு வந்திருக்காங்க. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்களாடா? எத்தனை நாள் லீவ்? 10 நாள் தானா? ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோம் சேலை சோலையே பருவசுகம் தேடும் நாளையே சேலை சோலையே பருவசுகம் தேடும் நாளையே பகலும் உறங்கிடும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ வீணையனும் வீணையிலே தந்தியினை மீட்டும் கைவிரலில் கண்ணசையில் ஒரு பாவம் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணதில் ஒரு வானுலகே பூமியிலே வந்தது காட்டும் அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ மாங்கனிகள் தொட்டிலே போகுதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே தடுமாற மாங்கனிகள் தொட்டிலே பூங்குழடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற மாலையிலை நீர் தெளித்து போடடு என் கண்ணே வாழையிலே நீந்தளித்து போடலையே நாதசுரம் ஓடும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாவது ராஜசுகம் தேடி வர அப்பா நீங்க ரெடியோ கண்டுபிடிச்சிருக்கீங்கப்பா. யாரும் உங்களை பார்க்கவே இல்லை. அம்மா தங்கை எந்த எச்சு புத்தின்னு கேக்குறேன். நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். என்னங்க சொல்றீங்க மச்சான்? நம்ம இடத்துக்கு நம்மதான் வந்திருக்காங்க. என்னங்க மச்சான் சொல்றீங்க? அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடுவோம். என்ன போலன்னு ஐயா ராணி டயலாக் மட்டும் அவர்கிட்ட பேசு, மித்த ஊரை அங்கே பண்ணு.
அப்பா கவனிச்சிருக்காருங்க. இல்ல அப்பா ஒரு நாடகமே பார்க்கலமா. அப்பா இவதான் என் முத புருஷன். இது நம்பர் 2வது. யாரு உங்க அப்பாவா? அவர் அப்பா. மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க ஓடுங்க. நல்ல புள்ளைய பத்து வச்சிருக்காரு. என்ன எதுக்கு தானே கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்காரு. அழைத்து வர. என்னங்க சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுங்க. நாரதர் வந்திருக்காருமா. ஐயோ எனக்கு தெரியவே மாட்டேங்குது. தெரியல. வள்ளி சாமி வாழ்க பல்லாண்டு மண்டி மேலே கண்ட மொழி மண்டி மேலே அப்பவே சொன்னேன் ஒரே மாதிரி ஆளுகளை போடாதீங்க. கல் எடுத்து பெட்டியன்னு இருக்கும். ரெண்டாவது புருஷன் கண்ணை தூக்கிட்டாப்புல. கோவப்படுறாப்ல எதிர்பார்த்து பாடுமா பாடுமா. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன்னு. சரி நானே நீனே தான். தம்பி திருப்புளி வச்சிருக்கேன் எடுத்து போதும் குத்தி போடுவேன். அப்புறம் சும்மா தான் நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டு தெரியணும். சாமி வள்ளி அங்க இருக்கு. இது எங்க ஆளு. அப்படியா? என்னங்க சாமி? இது எங்க ஆளு. ஆமாங்க. ஒரு நம்பர் 1 அது நம்பர் 2. ஒரு 17 வயசு இருக்குமா உனக்கு? 17 வயசுலயே உன்னை கொண்டு விட்டாங்களேம்மா. கொண்டு விட்டாங்கன்றீங்க. நீங்க 2 பேரையும் வச்சு நான் தான் இப்ப கொண்டுகிட்டு இருக்கேன் சாமி. நீங்க என்னமோ விவரம் தெரியாம இருக்கீங்க. நீங்க விவரம் தெரியாம இருக்கீங்க. நாடகம் பாடுறா தங்கச்சி. சாமி எல்லாம் பாடுறாங்க. நம்பர் 2 இங்கிட்டு வாங்க. என்னது? நம்பர் 2 ரெண்டாவது புருஷன். அவர் வருக வருகவே வணக்கங்களே. வருக வருகவே வணக்கங்களே. வள்ளியனே வாழ்த்துங்களே. வள்ளியனே வாழ்த்துக்களே. உலகம் போற்றும் உயர்ந்தவனே என்றும் வருக வருகவே வணக்கங்களே. உலகங்கள் புகழ் பெற்றவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர். ஈரால உலகான புகழ் பெற்றவர். இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர். நான் முகன் மகனாக வளம் வந்தவர். நான் முகமகனாக மலர்ந்தவர். நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவர். நமக்காக்கும் கோபாலன் பெற்றவர். மாநிலம் தனக்காக அவதாரம் தந்தார். மாநிலம் தமிழ்நாடு இந்தியா நம்ம நாடு. மதியால் விதியை மாற்றி அமைத்து தந்த மதியால் விதியை மாற்றி அமைக்கணும். வருக வருகவே. ஒரு பாடல்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த பாடல்ங்கிறது ஏண்டா கட்டிப்பிடி எல்லாம் உன் பொழுது வாத ஆரோணம் அவரோணம்னு ஒன்று இருக்கு. ஆரோணம் என்பது மேலே பாடு கீழே இருந்து மேலே ஏறி பாடுவது. அவரோணம் என்பது மேல இருந்து கீழே இறங்கி பாடுவது. ஏய் அவர் கூட தெரியுது. ஆரோணம் என்பது மேலே ஏறி பாடணும்யா. என் புருஷனை அடிக்காதீங்க. அப்படின்னா ஆரோணம்னா மேலே ஏறி பாடணும். மேல ஏறி பாடுங்க. திருமுருகன் குடிகொண்ட திணைப்புலத்திலே திருமுருகன் குடி வந்த திரைப்படத்திலே திணை காக்கும் எலைவார்க்க கணம் வந்தாரே. ஏறி பாடணும்னா சேர்ந்து ஏறி பாடு. தூக்கிட்டீங்க ஏய் தம்பி ஏண்டா ஏய் அவன் ஏன்டா நீ லைட்டா ஒரு தூக்கிட்டீங்க? பில் பேக் ஏறி பாடணும்ன்றீங்க. இந்த ஏறி பாடுறது இல்லடா. உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும். உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பணியட்டும். உயர்ந்தாரின்
ஆசைகள் இறையட்டும் ஆனந்தம் பெருகட்டும் ஆசிகள் தருகட்டும் ஆனந்தம் பெருகட்டும் அறியாத சிறியாலை சபையேற வைத்த நீங்கள் வருக வருகவே வணக்கங்களே. நல்லாசிகளை கொடுக்குமாறு மிக தலைமுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மாதர்க்கிதும் ஏய் மாடு அத்திக்கிட்டு வரதா கவி வணக்க சாலவனுக்கும் குருநாதர்க்கு நீது ஒரு ஆசாரம். சரி நான் காய்கறி வாங்கணும் போய் அப்படியா? ஏன்னா அந்த பிள்ளைய போட்டு இழுத்துக்கிட்டே நிக்கிற. வேற இழுக்கிறது அப்புறம் யாரு இன்னைக்கு அவன் புருஷன் ஏங்க, என்னமோ நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அவங்க ரெண்டு இழுத்துக்கிட்டாங்க, அவனே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி அவங்களுக்குள்ள ஒத்து போறாங்க, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? சாமி வேதம் போட்டு ரொம்ப போராம போடாதீங்க. டேய் நீ எல்லாம் உண்மையா கொடுத்து வச்சவங்களா? 24 மணி நேரம் கட்டி பிடிச்சிருக்கீங்களா? மனசுல வருத்தம் வந்துருச்சா? எனக்கு தெரியும், உங்களை பார்த்தோன்னே அப்படியே நினைச்சேன், ஏன்டா நம்ம நார்மல் ஓட்டு இப்படி கத்தி கிடக்கா, நம்மளும் பப்புன்னு வருதோம்டா, இப்படி கட்டி கட்டி பிடிக்கலாமே நினைச்சீங்க. நான் நினைச்சிட்டேன். மாதர்க்கிதும் கவி வணக்க சாலவனுக்கும். இந்த நாடகத்துறையிலே நிறைய சங்கங்கள், அதில் விரவிட்டு வெண்ணும் அளவிற்கு எனக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள், திறமையானவர்கள் இருக்கிறார்கள். அடா முள்ள மாதிரி போல டே. என்ன சொல்லி அந்த வகையிலே இந்த வரிசையிலே எனக்கு ரொம்ப மனதிற்கு பிடித்தவர்கள், கலைத்துறையிலே சிறப்பான குறுகிய காலத்திலே மக்கள் மனதிலே நிரந்தரமாக இடம் பிடித்திருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா கார்த்திக் ராஜா மருதமணி அவர்கள் தான். அவர்களுக்கு உண்மையாகவே அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான் என்பது கழகு சிறப்பான ஒரு ஒற்றுமை. என்றுமே இந்த ஒற்றுமை உங்களுக்குள் இருக்க வேண்டும். நிறைய நகைச்சுவையை மக்களுக்கு கொடுத்துருக்க வேண்டும். அது என்னது அது என்னுடைய ஆசை. அந்த ஆசையும் சரி, மக்களுடைய ஆசையும் சரி, நீண்ட காலத்தை இறைவன் உங்களுக்கு நல்ல ஆயுளை கொடுத்து 2 பேருக்கும் ஒற்றுமை கொடுத்து மென்மேலும் வாழ்க வளர்க சிறப்பு. அந்த வகையில் நான் வந்து ஏன்னா நேரங்கள் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். ஏன்னா உங்களுடைய சிறப்பான ஒரு நகைச்சுவையெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே மெய் மறந்து நீங்கள் சிரித்து கைதட்டுற அளவுக்கு சிறப்பான நகைச்சுவை. அதுபோல் நீங்கள் என்றைக்குமே பிரியாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது இதுவரை உங்களுடைய நகைச்சுவை காட்டினீங்க. இப்போ நானும் வள்ளி நான் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பேசுவோம், புராணங்கள் இதிகாசம் ஏதாவது ஒன்று பேசுவோம். பேசும்போது குறுக்கு வந்து இந்த இப்படி நோண்டுறது ஜெயிக்க முடியல, நீ எங்க தங்கச்சிட்ட பேசி ஜெயிச்சு இப்படி நோண்டுற வேலை வச்சுக்காங்க, சரியா? அது தவறு. அது நோண்டுறது. பெருமையா பேசணும்னு என் தங்கச்சி உங்களை விட்டுரும் நினைச்சுறாங்க. மாதர்க்கிதும் கவி வணக்க சாலவனுக்கும். அட முட்டாப்பள என்ன திருடு போல பத்தாடா சொன்னேன், நோட்டாதுன்னு சொல்லனா அறிவை அவிச்சு செஞ்சா புத்திய ஒத்தி வச்சிருக்கியாரா? மந்திரமும் தேவும் மருந்து குருவர்களும் தந்திரமை ஞான தர முடியும் மேதினி உண்டி என்பார்க்கு. அட நான் வாழ்த்து பேசுறீங்க, இப்ப நாசமா போகணும், நாசமா போகணும். மந்திரமும் தேவும் மருந்து குருவர்களும் தந்திரமை ஞான தர்மனி மேதினி உண்டி என்பார்க்கு. வணங்கியதுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களை கூற வேண்டும். சாமி என்னடா உண்மையிலேயே மனதார சொல்றேன், உங்களெல்லாம் நான் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்களை பெரிய பெரிய மகான்கள் உங்களை சந்திச்சவங்க. நன்றி. நாங்க சந்திச்சவன்று ஆண்டவன், இது வந்து எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரம். இருந்தாலும் எல்லாரும் சொன்னாங்க சாமிகிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும்ட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்னது? உங்கள்கிட்ட கேட்டா கிடைக்கும். கிடைக்குமா? இருக்காது. நானும் அங்க கேட்டேன். இருக்காது எதரா சொல்ற? டேய் எதரா இருக்கான்னு சொல்றேன். இங்க இருங்க புருஷா, கோபப்படாதீங்க. என்னடா இருக்காதுங்கறீங்க? எனக்கு நீங்க கேளுங்க. அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு. அட கேளுங்க. என்னடா வடிவேல் காமெடி மாதிரி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நீங்க கேளுங்க. ஏய் அவர்ட்ட கிடைக்காது. டேய் இருடா. என்ன அதுல கிடைக்காது? என்ன மதுரையில கேட்டேன், புதுக்கோட்டையில கேட்டேன், விராலிமலையில கேட்டேன். என்ன அதுல கிடைக்காது? அறந்தாங்க